உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் நிலவட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மகிட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாலேயே திருமணம் முடிக்கப் போகின்றவர்கள் ஒருவர் சந்தித்து பழகி இவருடைய விருப்பத்தை அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு ஒருவருடைய குணத்தை மற்றவர் புரிந்து கொண்டு திருமணம் செய்தால் அந்த இல்லற வாழ்க்கை இனிக்குமே. நீங்க இஸ்லாத்துல ஏன் திருமணத்துக்கு முன்னால பழகக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி சந்திக்க கூடாதுன்னு சொல்றீங்க என்று ஒரு கேள்வி. இப்ப என்ன கேட்கிறாங்க, திருமணத்துக்கு முன்னரே நாம் மணக்கப் போகின்ற ஒருவரை பழகலாமா என்பதுதான் கேள்வி. திருமணம் முடிச்ச பிறகு அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட சண்டை போட்டுக்கிட்டு போறதை விட முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இல்வாழ்க்கை இனிக்குமே அப்படின்னு பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதற்கான பதிலை நான் பார்க்கிற போது, முதலாவதாக அந்த திருமணத்துக்கு முன்னாலே அதிகமாக இருவரிடத்தில் இருப்பது இனக்கவர்ச்சி தான், பிசிக்கல் அட்ராக்ஷன். அதுதான் அதிகமாக கவரும். அதில் தான் காதல் உண்டாவதே அந்த பார்ப்பதன் மூலமாக, இனக்கவர்ச்சியின் மூலமாகத்தான் அது உண்டாகும். விதிவிலக்குகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். பொதுவாக சொல்லுகிறேன். ஆக இனக்கவர்ச்சி இருக்க அது எல்லாத்தையும் மறைச்சிடும். அது நம்முடைய குற்றங்களையும் தவறுகளை எல்லாம் அது மறைத்து அது நமக்கு உண்மை நிலையை நமக்கு அது தெளிவுபடுத்தாது. அந்த ஆபத்து இருக்கு. ரெண்டாவது, இந்த திருமணத்துக்கு முன்னால பழகுறாங்களே அவங்க ஒருவர் தன்னுடைய குறைகளை மறைக்கிறார். அவர் கோபப்படக்கூடியதாக இருப்பார். ஆனால் அந்த திருமணத்துக்கு முன்னால அந்த மணக்க போகிற அந்த பெண்ணிடத்துல ரொம்ப சாந்தமா நடந்து கொள்வார். ஏதோ ரொம்ப தாராளமான ஆள் மாதிரி நடந்து வருவார். ஏன்னா கோபப்பட்ட கல்யாணம் முடியாதே, கஞ்சனா இருப்பார். ஆனால் திருமணத்துக்கு முன்னால் தாராளமா செலவழிப்பார். ஆகவே இந்த உண்மை நிலை தெரியாமலே போய்விடும். பல பெண்கள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். திருமணத்துக்கு முன்னால விழுந்து கவனிச்சாரு, பின்னாலே ஓடி வருவாரு, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு, கோவப்படவே மாட்டார். இப்ப என்னன்னா எல்லாம் எரிஞ்சு விடுறாரு, பணம் தர மாட்டுறாரு, செலவு கூட என்று சொல்வதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆகவே அவர்கள் உண்மைகளை மறைப்பார்கள். மூன்றாவதாக, திருமணத்துக்கு முன்னால் பழகிறதுல ஆபத்துக்களும் இருக்கின்றன. சும்மா ஒரு தடவை 2 தடவை பேசினா ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றா சுற்றுறது, தியேட்டர்களுக்கு போகிறது, பூங்காக்களுக்கு போகிறது, கடற்கரைகளுக்கு போகிறது. நெருங்கி பழகினால் ஆபத்துக்கள் உருவாகும். எல்லை மீறிய ஆபத்துக்கள், எல்லை மீறிய பயங்கரவாதம் சொல்லுவாங்க. இங்கே எல்லை மீறிட்ட பெரிய பயங்கரவாதம் நடக்கும், ஒழுக்கக்கேடு நடக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆக இதுக்கு என்ன தீர்வு என்று பார்க்கிற போது, நீங்கள் ஒரு ஆடவனையோ ஒரு பெண்ணையோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நல்லா விசாரிங்க. அவரை பற்றிய முழுமையான தகவல்களை விசாரிங்க. ஒழுக்கம் உள்ளவரா, நாணயம் உள்ளவரா, நல்ல குணநலங்கள் உள்ளவரா, பெற்றோர்களை ஒழுங்காக நடத்துபவரா, நண்பர்களோடு முறையாக நடந்து கொள்பவரா என்பதையெல்லாம் விசாரித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உழைக்கின்ற ஆற்றல் உள்ளவரா, ஏழையாக கூட இருந்துட்டு போக தப்பில்லை. உழைக்கிற ஆற்றல் சுயமரியாதை இருக்கணும். இவற்றையெல்லாம் நீங்கள் அவரோடு பழகியவர்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் அல்லது அவர் நண்பர்கள், அவருடைய ஊர்க்காரர்கள், இப்படி பல பேர்கிட்ட கேட்டு செய்தி எடுத்துடலாம். 100% உண்மையா இல்லாட்டாலும் 80% அதுல உண்மை இருக்கும். ஆக இந்த தகவல்களின் அடிப்படையில் எடுக்கின்ற முடிவு கொஞ்சம் சரியா இருக்கும். பழகி எடுக்கிற முடிவை விட இந்த முடிவு சரியா இருக்கும். அத்தோடு இன்னொன்று செய்யலாம், நேராக அவர்கிட்ட பேசலாம். நேரடியாக கூட ஒரு ஆளையும் துணைக்கு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், என்னுடைய தேவை இப்படி, உன்னுடைய தேவை இப்படி, நான் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போகக்கூடாதா, இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதையெல்லாம் 1 to 1 நேரடியாக பேசி விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இப்படித்தான் நாம் ஒரு ஆளை எடை போட வேண்டுமே தவிர, அதுக்கு முன்னால் நல்லா பழகணும் போகணும்னு சொல்ல அது நான் சொன்ன பல ஆபத்துகள் அதில் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இன்னொன்னே புரிஞ்சுக்கிடணும், யாருமே முழுமையான மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். 100% நல்லவர்கள் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லா இடத்திலும் குறை இருக்கும். எப்படி உங்களிடத்துல குறை இருக்கோ அது மாதிரி அவரிடத்திலும் குறை இருக்கும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக திருமணம் என்பது 100% பெர்ஃபெக்ஷன் என்னும் அடிப்படையில் அமைவதல்ல. அடிப்படையான பண்புகள் இருக்கான்னு பார்க்கறதான். முக்கியமாக ஒழுக்கம். இஸ்லாம் முக்கியம் தருவது ஒழுக்கத்துக்கு. ஒழுக்கம் உள்ள மனிதனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பொது பிதாத்தித்தீன் நபிகள் நாயகம் சொன்னது. பணத்துக்கு முக்கியத்துவம் தருவதை விட, குலத்துக்கு முக்கியத்துவம் தருவதை விட, அழகுக்கு முக்கியத்துவம் தருவதை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தாருங்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க. இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனவிலக்கு இதுலேயும் நடக்கும், அதுலேயும் நடக்கும். ரெண்டுலேயுமே மனவிலக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல பழகிட்டாப்புல இல்லற வாழ்க்கை கடைசி வரைக்கும் இனிமையா போயிருந்தலாம் கிடையாது. அந்த மாதிரி பழகினவங்க நிறைய பேர் மனவிலக்கு அங்கேயும் ஆயிருக்கு, இங்கேயும் ஆயிருக்கு. ஆகவே தீர விசாரித்து அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு, அவருடைய குடும்ப பின்னணியும் நன்றாக தெரிந்து கொண்டு மனம் முடித்துக் கொள்வதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்குமே தவிர முதலிலேயே பழக வேண்டும் என்று சொல்வது பல ஆபத்துக்களை உண்டாக்கும்.